என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போகிற வீடியோ தான் பார்க்குறோம். வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். பிரபாஸா? அல்லு அர்ஜுன். புஷ்பா கிடையாது. முதல்ல விட்டியா? இப்போ இந்த முதலையே வில்லனுங்க கொல்ல போறானுங்க. வில்லனுங்க கொல்ல போறாங்க. இப்போ ஹீரோ முதலையாது? பரவாயில்ல, நல்லதான். முதல்ல தான் அவனுங்களை கொல்லுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க பாரு. இப்ப இவனுக்கிட்டே அந்த முதலையை காப்பாத்துறதுக்கு ஹீரோ வந்துட்டாரு. வந்தாரு பாருங்க ஹீரோ. இருக்கிற அப்போ முதலையை காப்பாத்துற லூசு. முதல்ல கூட தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தான்? வந்தானே தெரியலடா. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். சுரா விஜய் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவு பண்ணிட்டேன். அங்க இப்படி ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரியை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 10-15 வருஷத்துக்கு நின்னு பேசும். சாரி மன்னிச்சிருங்க. இந்த மாதிரியான ஒரு கூஸ்பம்ஸ் என்ட்ரினா நம்ம சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். காப்பாத்திட்டு போறாரு. என்னடா பெரிய நாய் பிரியர்கள், முதல்ல பிரியரை பாத்திருக்கியா? முதலைக்கு ஒண்ணுனா நம்ம ஆளுனா முதல்ல வந்து நிப்பாரு. என்னடா பஞ்சு பேசுறாங்க? ஆனா இந்த சீனை நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர்ல முன்னாடியே பாத்திருக்கேன். இந்த படம் எப்படா வரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. இப்போதான் இந்த சீனை ஃபுல்லா பாக்குற பாக்கி எனக்கு கிடைச்சது. இப்போ என்ன படமா? இவர் இப்ப மட்டும் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலை பிரியர். बाबूजी मगरमच्छ पे गंगा माई की सवारी होला ना. சின்ன வயசுல இருந்தே ஒரு முதலையை பிடிச்சு விளையாடிட்டு இருப்பாரு. இல்ல இது இங்கிலீஷ் படத்துல இப்படி ஒன்று பண்ணிருக்கேன். வந்து ஹாலிவுட் படத்துல பாத்திருக்கேன். அது கிடைச்சு நான் கூட போட்டு விடுறேன். வாண்டட் அது படம் பேர். ஹாலிவுட்லயே சாத்தியமா இருக்கு, போஜ்புரியில நடக்காத. இதைத்தாண்டி நாங்க பண்ணுவோம்டா, இதெல்லாம் சும்மாடா. அதுல இது பண்ணிருப்பாங்க, அந்த கதை சூப்பரா சொல்லிருப்பாங்க, அதனால பரவாயில்ல. இதே மாதிரி இன்னொரு சீன் கூட பாத்திருக்கேன். ஒரே புல்லட்ல 3 பேர் சாகுறது. அதுவும் கிடைச்சா போட்டு விடுறேன். அப்படியே சுத்திட்டு போய் எல்லாத்தையும் சுத்துவோம். இப்ப வில்லனுங்க ஜேசிபி வச்சு ஒரு கோவிலை இடிக்க போறானுங்க. தூக்கிட்டாரா? ஜேசிபி தூக்கிட்டானா? என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. போஜ்புரி தான் நினைக்கிறேன். ஆமாமா, அதே பார்த்துக்கணும். ஆனா இதெல்லாம்
ஜேசிபி எதுக்கு கஷ்டப்படணும்? நல்ல வேலையா ரிவர்ஸ் எடுத்துட்டு இருப்பான், ஒரு தள்ளுற மாதிரி கொடுக்குறாரு. ஏறி உட்கார வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஜேசிபியே தடுத்து அதுக்கு அந்த ஜேசி பிளாக்கான அடிச்சு அந்த ஜேசிக்கு திருப்பி கொண்டு போயிருக்கலாம். கருத்து தானே கண்டு பொண்ணு. அதான் அடுத்து ஹரிஹர வீர மல்லு. இதுவா இது பார்த்தோம்ல. இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க பாத்துருக்கீங்க? என்ன சீனு? இன்னுமா என்ன தெரியல. இதுல வருமா அப்படி? லைன் கிங்ல வரும். அதான் இது பாசா படத்துல வர சீனை இப்படி கேவலமா காட்டிருக்கீங்க. நீங்க ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. பரவாயில்ல, என் பேரு அதை கூட தானே. ஒழுங்கா எடுக்கலடா இவங்க. வேணா சார், உங்க கால்ல விழுவறதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அத பார்த்து 3 பேர் செத்து போயிருக்காங்க சார். இது நல்ல முயற்சி, ஆனா இதுக்கப்புறம் இந்த முயற்சியை பண்ணாதீங்க. அடுத்து நம்ம தலைவர் பாலையா. பாலையா இல்லாம ஒரு நோலாஜிக்கே கிடையாதுடா. லோ லாஜிக்னா அது பாலையா தான். அதான் ஒண்ணு சாப்பிடுற பண்ணதுக்கு சுத்தி. ஒரு தோஸ்டர்னா இது என்னது? ஓ நட்டு வச்சிருவாரு. பாத்துருக்கேன். பார்க்காம இருக்கு. எப்படி ஒரு கொடூரமான சாவு. ஒரு டெரரிஸ்ட பார்த்து நமக்கே பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனை தள்ளி விட்டதுலயே அவன் செத்துருவான். ஆமால. அடுத்து கன்னை வச்சு ஷூட் பண்றாரு, அதுல தப்பிச்சாலும் இதுல செத்துருவான். அந்த கொடியை குத்துனாலும் செத்துருவாரு. கடைசியா கொடியை வச்சு குத்தி கொள்றாரு. இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட மாட்டதை விட பாலையா கிட்ட மாட்டினாதான் அவனுக்கு கொடூர சாவு கிடைக்கும். அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை. அது பாலையா தான் வரணும். போஜ்புரியா? கண்ணு முட்டிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தவன் தானே நான் பாத்திருக்கேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாழ்ந்தவனை பாக்குறேன். எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு எனக்கு. ஓ என்னையா இது? 2 பேரும் மோது ஒண்ணு இப்படி விடுவாங்க, இல்ல அப்படி விடுவாங்க. ரொம்ப அப்படி போய் தாண்டி விடுவாங்க. இது அப்புறம் அழகா சுத்தி ஒரு பொசிஷனுக்கு வராங்க. வாழ்றாயா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நானும் பார்த்ததுல நீங்களும் பாத்துக்க மாட்டீங்க. பெரிய கேவலம் தெரியுமா இது? அடுத்து நம்ம சல்லு பாய். என்ன படம்? சிக்காந்தாரா? டான்ஸ்லேவா? ஃபைட்டியா? ஆஹா அடே டெக்னாலஜியா. அவ்வளோ வேகமா உருவிட்டாரு. அவன் கையை பிடிச்சிருக்கானா இல்ல பிளேசரை பிடிச்சிருக்கானா? இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிய ஏன் முருகதாஸ் தான் பண்ணிருக்காரு. சிக்காந்தர் நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ வேணும்னு செஞ்சு என்னால நிரூபிக்க முடியாது. சாதிச்சிட்டியா? அட கையை அவனை குத்திட்டு மறுபடியும் அந்த கோட்டுக்குள்ளே வந்து இவனை குத்துது. விளையாடுவீங்க ரக்ஷன். என்ன கட்டுறாங்க? ஐயோ என்னையா நடக்குதுங்க? நீங்க எத்தனையோ என்ன படம் இது? ஆனா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரை பாத்திருக்கே மாட்டீங்க. சூப்பர் பவரா? சூப்பர் பவரா இருக்குடா. இது ஒரு சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். சரி தூக்கிட்டு வந்துச்சு. இது இந்த நாயே போய் தூக்கிட்டு வந்திருக்கலாம். நாயை வச்சு ஒண்ணு பண்ண போறான். டாக் லவர்ஸ் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கங்க. போச்சுடா.
அடப்பாவி என்னடா குதிரை மாதிரி use குதிரை பண்ற? ஆக்கிட்டாயா நாயை குதிரையா மாத்திருக்காங்க. எப்படி என் மனசு வருது ஏய், எப்படிடா இருக்கு பாவம்டா இது. நமக்கே பாவமா நீங்க இருக்குப்பா. சொல்றதெல்லாம் இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இல்ல ஒரு மாடை பண்ணா கூட சரிங்க. அது மட்டும் தான் அது ஓடாத அதுவாது கொஞ்சம் இழுக்குங்க. இது நாய் எப்படி எடுக்கும்? அத நாய் ஓட விட்டா அதுவே ஓடி போய் கடிச்சிருக்குமே இவன் வேற ஏறிக்கிட்டு போறான். நாய் வந்து ஒரு மனுஷனை எடுத்துட்டு போவோம். நான் அதான் சொல்றேன். இப்படி நீ போறதுக்கு நீ இறங்கி நீயே நீ நடந்து ஓடி. அந்த நாய் ஏன்டா கஷ்டப்படுத்துற? இந்த மாதிரி நாயை வச்சு போறதுக்கு நீ ஓடியே போயிருக்கலாம்டா. இதுக்கு ஏதாவது இந்த திறனதுக்கு காரு பைக்குன்னு ஏதாவது தெரியுது. நாய் பைக் ஓட்டுறது, நாய் பாகிஸ்தான் போறது, நாய் பிரசவம் பாக்குறது, நாய் கார் ஓட்டுறது, அந்த வரிசையில புதுசா ஒண்ணு வந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சு. ஆனா அது அந்த இது முஃபாசாவோட சீனை தான் இந்த படத்துல வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது நல்லாதான் எடுத்திருந்தாங்க. ஆனா அது என்ன எல்லாம் அந்த படம் பார்த்துட்டனால தெரிஞ்சிச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல இது காட்டலாம் எனக்கும் மறந்துடும். ஆமா ஆமா. ஆனா நானும் இது எங்க பார்த்தோம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜேசிபி நிப்பாட்டுலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அது வந்து இப்போ ஜேசிபி நிப்பாட்டுறாங்கன்னா அப்போ அந்த ஊருக்காரங்க எல்லாருமே பிடிச்சி நிக்கிறாங்க. அப்போ இவரும் கூட வந்து நின்னோடனே அப்படி முன்னாடி போகுதுன்னு சொன்னா கூட சரி, பாகுபலிக்கு மாதிரி நம்மளும் ஏத்துக்கலாம். இது கொஞ்சம் இதாவது கஷ்டப்பட்டு தள்ளுறதுக்கு உள்ளர்கள் அடிச்சு போட்டு அவரை உட்காந்து ஓட்டிட்டு போயிருக்கலாம். இந்த நாயை எடுத்து போனது வந்து அது இதுல போறாரு. ஓகே, அது ஏதாவது பஸ் கிட்ட புடிச்சிட்டு போக வேண்டியது. நாயை போய் திருடிட்டு வர சொன்னால இது அந்த நாயை போய் திருடிட்டு வந்திருக்கலாம். இதை திருடுறதுக்கு ஏதோ பெரிய பைக்கை திருடி இருக்கலாம். இந்த நாயையும் கூட்டு போயிருக்கலாம் முன்னாடி உட்கார வச்சு. அந்த அறிவாளர்களுக்கு இருந்தா ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்ணணும் பண்ணி சாவடிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.